இந்த நூல் வெளியீட்டு விழாக்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நான் சிறுமியாக இருந்தபோது எங்களுடைய விவசாய குடும்பங்களில் வயல்களில் விதை நெல்லை தூவுவதற்கு முன்பாக, விதைப்பதற்கு முன்பாக விதை முகூர்த்தம் என்று ஒன்று நடத்துவார்கள். அமுதாலாம் இருக்காங்க, கவிஞர் ஆரூர் அமுதாலாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். அது வயலில் கொண்டு கோட்டையில் இருக்கிற நெல்லை நேரடியாக எடுத்த உடனே விதைத்து விட மாட்டார்கள். ஒரு களத்தில் ஒரு சின்ன பாத்தி கட்டி அதை சேரும் சகதியுமாக்கி அந்த கோட்டை நெல்லிலிருந்து கொஞ்சம் எடுத்து அந்த பாத்தியில் தூவார்கள். அதற்கு முன்பு ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் சர்க்கரை பொங்கல், சுண்டல், வாழைப்பழம் எல்லாம் தருவார்கள். நானெல்லாம் அதற்காகத்தான் அங்கே ஓடி போய் நிற்பேன். ஏனென்றால் ஒரு வாழைப்பழத்தை முழுதாக சாப்பிடுகின்ற குடும்பங்கள் கிராமங்களில் இல்லை. எங்கள் அம்மாலாம் ஒரு வாழைப்பழத்தை அப்படி உரித்து அப்படியே 6 மக்களுக்கும் அப்படி எடுத்து கொடுப்பாங்க. பொங்கல் எப்போ வரும், வாழைப்பழத்தை முழுசாக சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள்லாம் காத்துட்ருப்போம். அதனால் அந்த விதை முகூர்த்தம் அது ஏன் செய்கிறார்கள்? அந்த விதை முகூர்த்தம் என்றால், இந்த கோட்டை கட்டி வைத்திருக்கிற நெல் சரியாக விளையுமா வயலில் தூவினால், அல்லது உழைப்பு வீணாகி விடுமா, ஏதாவது அந்து பூச்சி அந்த கோட்டைக்குள் போய் அந்த நெல்லை பாழடித்திருந்தால் அந்த மறுபடியும் விளைச்சலை வீணாக்கி விடும். ஒரு ட்ரையல் பார்க்கறது, ஒரு வெள்ளோட்டம் மாதிரி. நம்முடைய விவசாயிகள் அவ்வளவு புத்திசாலிகளாகவும் இயற்கை சார்ந்தும் இருந்தார்கள். இப்போ காலப்போக்கில் அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டதை ஊருக்கு போகும்போது பார்க்கிறேன். ஒரே அடியாக டிராக்டரை வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படியே அள்ளி தூவிடுறாங்க. விளைஞ்சா விளையுது, விளையாட்டி போகுதுன்னு. இந்த விதைப்பதற்கு முன் இந்த விதை முகூர்த்தம் எப்படி செய்கிறார்களோ அப்படித்தான் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு வெளியீட்டு விழா என்பது மிகவும் முக்கியமாகிறது, அவசியமாகிறது. ஒரு புத்தகத்தை எடுத்து ஆண்கள் படிக்கின்ற பார்வைக்கும், ஒரு அறிவு சார்ந்த துறையில் இருக்கின்ற பெண்கள் படிக்கின்ற ஒரு பார்வைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஒரு பொத்தாம் பொதுவான வாசிப்பாக அது இருக்காது. எல்லோரை போலவும் ஒரு படைப்பாளி அப்படி படித்துவிட்டு மகிழ்ந்து சென்று விட மாட்டார்கள். ஏதாவது ஒரு நுட்பமான விஷயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் மனதில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படித்தான் அவர் கவனித்து நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறார் மருதையாழ்னி. அதில் இவர் கவிஞர் எழுதியிருப்பார், காராபூந்தி குவியலா பெண்கள் எல்லாம் பலசரக்கு கடைகளின் பட்டாணியா பச்சரிசியா கட்டி கட்டி கொடுப்பதற்கு. ஒரு சொல்லாடல், பெண்களை கட்டி கொடுக்கிறோம் என்று. இப்போதும் நீங்கள் பார்க்கலாம், பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துருக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெண்ணை எப்படி கொடுக்க முடியும், பெண்ணை எப்படி எடுக்க முடியும்? பெண் என்ன பொருளா கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும்? அவள் ஒரு உயிர் அல்லவா? அதை திருமண உறவு வைத்திருந்திருக்கிறோம் என்று மாற்றியாவது சொல்லலாம். இந்த கற்பழிப்பு என்று இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் எழுதுவதிலிருந்து இப்போதுதான் மாறி வந்திருக்கிறது. பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை, பாலியல் தொல்லை என்று எவ்வளவு போராட்டங்கள், இதற்கு எவ்வளவு காலமானது. இதுபோல் இந்த வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கவிஞருடைய அந்த கவிதை நமக்கு சொல்கிறது. ஒரு சொல் தானே அப்படின்னு நம்ம எதையுமே ஈஸியாக விட்டுற முடியாது. இந்த சொல்லில், ஒரு சொல்லில் பெரிய அரசியல் இருக்கிறது. அந்த ஒரு சொல்லில் தான் பெரிய அடிமைத்தனம் இருக்கிறது. அந்த சொல்லில் ஒரு இழிவு செய்தல் இருக்கிறது. என்னதான் படித்தாலும், என்னதான் வேலைக்கு போனாலும், என்னதான் பேசினாலும் நீங்கள்லாம் ஒரு பொருள் மாதிரி தானே. அதனால தான் நாங்கள் அந்த சொல்ல அப்படி காலங்காலமாக பயன்படுத்தி வருகிறோம் அப்படிங்கிறது. அது அறியாமையாக கூட இருக்கலாம் சில சமயம். அப்படி வேண்டுமென்றே செய்யாமல் அறியாமையாக செய்பவர்களுக்கு கூட அதிலிருந்து அவர்கள் மாற்றம் காண வேண்டும், அந்த மனது மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் ரொம்ப பெரிய கருத்துக்களை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். இந்த சொற்களை பற்றி பாப்லோ நேருதா சொல்லுவார். என்ன சொல்வார் என்றால், சொற்கள் தானே என்று நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். அவர் சொல்கிறார், எனக்கு சொற்களை மிகவும் பிடிக்கும். அறியப்படாத ஏதோ ஒரு உலகிலிருந்து அவை தோன்றுகின்றன. வெள்ளி மீன்களைப் போல் துள்ளி கொண்டிருக்கக்கூடியதும் கூழாங்கற்களைப் போல் வடிவேறிதுமான சொற்களை தேடி ஓடுகிறேன். ஒரு பழத்தை போல அவற்றை துடைத்து தோலுரைத்து கடித்து தின்பேன்.
கடினமான சொற்களை உருக்கி குடிப்பேன். பேராசையுடன் சொற்களை பிடித்து என் கவிதையில் சேகரிப்பேன். பிரபஞ்சம் அணுக்களால் ஆனது அல்ல, சொற்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மாபெரும் கவிஞர் பாப்லோ நெருடா சொல்லுவார். எனவே அப்புறம் இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப அந்த வாழ்வியல் கவிதை, இந்த தொடர்புகளில் தூரெடுத்த பிறகு அப்படின்னு நாமெல்லாம் பார்ப்போம். கிணற்றில் தான் இது முத்துக்குமார் கவிதையெல்லாம் ஒன்று இருக்கிறது. அந்த பாதாள கரண்டியை போட்டு அள்ளும்போது அதில் என்னென்னவோ வரும், கொத்து கொத்தாக வரும். செழியன் என்ற கேமராமேன் அவர் கவிதை கூட எழுதுவார். அவர் சொல்லுவார், ஒரு கிணற்றில் இருந்து கண்டெடுத்த ஒரு துருபிடித்த சாவி திறக்க எத்தனையோ கதைகளை திறந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுவார். அப்படி அந்த கிணற்றிலிருந்து வரும் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு கதை இருக்கும். ஆனால் இந்த அலைபேசியில் தூர எடுப்பது, கைபேசியில் இருந்து தூர எடுப்பது என்பது மிகவும் நுட்பமான, நாம் எல்லாருமே செஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அப்பப்போ நம்முடைய தொலைபேசியை வீட்டை பெருக்குவதைப் போல அதில் இருக்கும் குப்பைகளை, அதில் இருக்கும் கழிவுகளை அப்புறப்படுத்துவது. ஆனால் இது யாருக்காவது ஒருவருக்கு தான் எல்லாருடைய பிரச்சனைகளையும் உணர்ந்து எழுத வேண்டும் என்று தோன்றுகிறது. அப்படி எழுதியிருக்கிறார். அந்த கவிதை ரொம்ப ஒரு வாழ்வியல் கவிதை. இந்த அனுபவம் கைபேசி வைத்திருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். அதனால்தான் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் அவர்களுடைய முன்னுரையில் சொல்கிறார்கள், எண்ணியவர்கள் நீங்கள், எழுதியது நான். எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், யாரோ ஒருத்தர் தான் அதை செய்கிறோம் என்று. அப்படி நீங்கள் இந்த தொலைபேசியில் தூர எடுக்கலாம் என்று நானெல்லாம் ஒரு முறை அதில் இருக்கின்ற தேவையற்றதுகளை அகற்ற போய், நீங்கள் ஒரு தூண்டில் போடும் அனுபவம் இருந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பெரிய என்னமோ திமிங்கலம் மாட்டியது மாதிரி முதல்ல அந்த இரையை கவ்வி, அப்புறம் அந்த தூண்டிலையும் இழுத்து, அப்புறம் தூண்டில் போடுவரனையும் உள்ளேயே இழுத்து கொண்டு செல்வது போல் சில சமயம் சென்று விடுவதுண்டு. அவ்வளவு பெரிய அதாள பாதாளமாக அந்த தொலைபேசி கழிவுகள் அதில் இருக்கின்றத, அந்த புலனத்தில் இருக்கின்றதெல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதை எப்படி நீக்கினார், அதற்காக என்னென்ன பாடுபட்டார், அந்த அனுபவத்தை அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள். இதைத்தான் அதை மாலே தங்கப்பா அப்படிங்கிற ஒரு பழைய கவிஞர் ஒருத்தர் நல்லா எழுதுவார். எத்தனை பேர் இயற்கையை பார்க்கின்றோம், ஆனால் பாட்டாய் வடிப்பவன் பாவலன் ஒருவனே. எத்தனையோ பேர் கற்களை பார்க்கின்றோம், ஆனால் கலை உருவு காண்பவன் கல் தச்சன் மட்டுமே என்பார். அது எவ்வளோ பேர் எத்தனையை பார்த்தாலும் அதிலிருந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து சொல்பவர்கள். நமக்கு இதெல்லாம் இப்போ ரொம்ப தேவையாக அவசியமாக இருக்குது. இந்த கூரை வீடு போடும்போது, வீடு கட்டும்போது நீங்கள் பார்த்திருக்கலாம், ஒருவர் மேலே உட்கார்ந்திருப்பார், ஒருவர் அழகாக ஒவ்வொரு முடைந்த கீற்றாக கீழ் இருந்து எடுத்து கொடுப்பார். அப்படி எடுத்து கொடுப்பதற்கு, சொல்வதற்கு நமக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்கிறது. அந்த பொறுப்பும் கடமையும் இந்த கவிதைகளுக்கு இருக்கிறது, கவிஞர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வாழ்வில் நமக்கு தேவையான அந்த அடிப்படையில் இந்த கற்றல் எதற்காக, இந்த கவிதைகளை நான் படிக்கும்போது, நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால எனக்கு இப்படி தோணுதா என்னன்னு தெரியல, இந்த கற்றல் கற்பித்தல் எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று கல்வியினுடைய 4 தூண்களாக சொல்வார்கள். அது என்ன கல்வியாளர்கள் சொல்வார்கள். எதற்காக நாம் படிக்க வேண்டும், கற்க வேண்டும் என்றால், அறிந்து கொள்வதற்காக படிக்கிறோம், செயலாற்றுவதற்காக கற்கிறோம், பிறரோடு சேர்ந்து வாழ்வதற்காக கற்கிறோம், சுய ஆளுமையுடன் திகழ்வதற்காக கற்கிறோம். இதுதான் கற்றலினுடைய நோக்கங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நோக்கங்களை இந்த கவிதைகளும் வாழ்வியல் கவிதைகளாக இருந்து நிறைவேற்றுகின்றன. ஒரு வாசகியாக ஒரு கவிதை புத்தகத்தை கையில் எடுக்கும்போது ஒரு குழந்தையை தூக்குவது போல் தான் நாம் எடுக்க வேண்டும். எவ்விதமான ஜெயபாஸ்கரன் யார், அவர் நம்மோடு சண்டை போட்டாரா, முன்னால் பழகினாரா, பின்னால் நமக்கு பிடிக்காதவர்கள் எதையுமே பார்க்கக்கூடாது. இது ஒரு கவிதை தொகுப்பு. இந்த கவிதை தொகுப்பை நாம் வாசிக்கிறோம். இதில் இருந்து நாம் என்ன பெற்றோம், என்ன கற்றோம், என்ன உணர்ந்தோம் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்படித்தான் நான் ஒவ்வொரு தொகுப்பையும் படிக்கிறேன். உண்மையில் நண்பர்களே, ஒரு கவிதை கூட ஒரு பொருளற்ற கவிதைகளாக இந்த தொகுப்பில் இல்லவே இல்லை. நிறைய கவிதைகளை, நான் கவிதை நூல்களை படிக்கிறேன். அந்த கவிதை நூல்களில் அந்த மொழி இருக்கிறது, ஆனால் அதற்குள் ஒரு உள்ளீடே இல்லாத கவிதைகளாக இருக்கின்றன. இந்த உள்ளீடு குறைந்து ஆடிக்கொண்டிருப்பதெல்லாம் வெறும் ஆட்டம்தான். அவை தன்னால் காற்றில் ஒரு பலமான காற்றடித்தால் அவை எங்கே போகும் என்றே தெரியாது.
மதிப்பிற்குரிய நண்பர் லிங்குசாமி சொல்வார்கள், ஒவ்வொரு அலையும் அடுத்த அலை வரும் வரைதான் என்று. ஆனால் இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் சில கவிதைகள் நம்முடைய மனதில் கல்வெட்டுகளைப் போல் பதிந்து விடுகின்றன. இந்த நுகர்வு கலாச்சார நுகத்தடியை சுமக்காதே அப்படின்னு ஒரு கவிதை. நுகத்தடினா என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறதே இப்போ அதுக்கே ஒரு நம்மை போன்ற தலைமுறையினருக்கு தெரியும். இப்போது இருப்பவர்களுக்கெல்லாம் நுகத்தடி, தப்படி, மரக்கா, ஒரு வேலி, 2 வேலி இதெல்லாம் தெரியுமா என்பது கூட இதெல்லாம் இந்த வார்த்தைகள் கவிதைகளில் புதிதாக வரும்போது அவர்களுக்கு ஒரு தேடல் ஏற்படும். நின்று நிதானித்து எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாரு. நின்று நிதானித்து நல்லுணவை சுவைத்து மென்று சுவையுணர்ந்து தின்று நீ தெளிய வேண்டும் அப்படிங்கிறார். பாரதி கூட சொல்லுவார், மானுடரே நீர் இங்கு ஊன் உடல் வருத்த வேண்டாம், உணவு இயற்கை தரும் என்று. அவர் ஞானி அல்லவா, நீங்கள் எதுக்கும் சிரமப்படாதீங்க, சாப்பாடு உங்களுக்கு இயற்கையே கொடுத்துரும். அப்படித்தான் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள். மரத்திலிருந்து விழுந்த கனிகளைத்தான் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் ஒரு காலத்தில். அதாவது அந்த மரத்தில் இருக்கும் ஒரு கனியை பறிப்பது கூட ஒரு பாவம் என்று கருதியிருப்பார்கள் போலும். அதனால்தான் விழுந்த கனியை எடுத்து சாப்பிட்டவர்கள். அப்படி பாரதி அந்த இதில் சொல்லியிருக்கார். கவிஞர் வாழ்வியல் கவிதைகள் இது சொல்கிறார் ஒரு கவிதையில், எங்கோ மழை பொழிய, அதாவது வாசனை, எந்த மாதிரியான வாசனையை நாம் உணர வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எங்கோ மழை பொழிய எழுந்து வரும் மண்மணத்தை, கோடையில் வற்றுகின்ற கண்மாயின் நறுமணத்தை. நீங்கள் இது மார்கழி மாதம் அந்த கார்த்திகை மார்கழியில் குளக்கரையில் போய் நின்று பாருங்களேன், தண்ணிக்கு பக்கத்தில் தண்ணிக்குன்னு ஒரு வாசம் இருக்கும். அதை தான் சொல்கிறாரு, கோடையில் வற்றுகின்ற கண்மாயின் நறுமணத்தை, பச்சை வயல்வெளியில் புரண்டு வரும் வாசத்தை, பெருவனத்தின் மரங்களிலே பொங்கி வரும் மலர் மணத்தை, இலுப்பை மரத்தோப்பின் இனிக்கின்ற தேன் காற்றை, யாரோ சமைக்கையிலே எகிரி வரும் மீன் மணத்தை, நின்று மூச்சிழுத்து நிதானமாய் சுவாசித்து நறுமண கூறுகளால் நுரையீரல் நிரம்ப வைத்து, வாழ்க காற்றே என்று வானுக்கு கையசைத்து பேரின்பம் அடைகின்ற பெருந்தாய்மை உனக்கு வேண்டுங்கிறார். ஒரு ஆசானை போல் நமக்கு அவ்வளவு அழகாக அந்த கவிதையில் சொல்லி தருகிறார். அடுத்து அவருக்கு பிடித்த ஒலிகளை எல்லாம் பட்டியலிடுகிறார். என்னென்ன இசை, இப்போ எவ்வளோ இறைச்சல் எங்கே போனாலும், அதுவும் நாங்கள்லாம் ஆசிரியர்களாக இருக்கிறோமா, அப்படியே எப்போ தேன் கூட்ட கலைச்சி விட்ட மாதிரி ஒரு சத்தம் இருக்கும் பள்ளியெல்லாம். எது செய்தாலும் மாணவர்கள் கத்துவார்கள். அதனால் பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு வீட்டிற்கு குழந்தைகள் வரும்போது அவர்கள் சத்தம் போடுவது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஏனென்றால் உளவியல் ரீதியாகவே அப்படி ஒரு தேவையாக, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டோமா, இந்த சத்தமெல்லாம் நமக்கு கேட்காம இருக்காதா அப்படின்னு அப்படி ஒரு ஆசை வரும். இவர் தனக்கு பிடித்த ஒலிகளை இங்கே பட்டியலிடுகிறார். பள்ளி பிள்ளைகளின் பெருங்கூச்சல் சிரிப்பொலியை, பள்ளி பிள்ளைகளின் பெருங்கூச்சல் சிரிப்பொலியை. சிரிச்சா கூட டீச்சருக்கு பிடிக்காது கவிஞரே, என்ன சிரிப்பு வாய் போடுமோ, ஏன்னா அந்த சத்தம் அப்படி பாதிக்கிறோமோ என்பதனால. பல செய்தி சொல்லுகின்ற பறவைகளின் குரல் ஒலியை, மூங்கில்கள் இழைவதாலே மெல்ல எழும் இன்னிசையை, வான்மழை திருவிழாவின் வசீகர இடியொலியை, இசைக்கருவியெல்லாம் இணைந்தொலிக்கும் பண் இசையை, இசைவாணர் குரல் வழங்கும் இனிக்கின்ற ராகங்களை, ஆறுகள் திரண்டு தகராறு செய்வது போல் மண்ணிலே விழுகின்ற மலை அருவி கூச்சல்களை, அடக்கப்படுவோரின் அவல குரல் வலியை, அறச்சீற்றம் கொண்டு எழும் ஆதரவு பேரொலியை உன்னிப்பாக என்றேனும் உற்று கேட்டோமானாம் என்று கேட்கிறார் நம்மளை. இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், இந்த ஒலிகளை எல்லாம் நாம் கேட்டு பழக வேண்டும் என்பதே அவருடைய பேராவலாக இருக்கிறது. இதே பாரதி அவருக்கு பிடித்த ஒலியெல்லாம் பட்டியலிட்டு இருப்பார். இங்கே பலருக்கும் அந்த கவிதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பாரதி இந்த கவிதை படிக்கும்போது ஒரு நல்ல இலக்கியமானது, அதை நாம் வாசிக்கும் போன்று அதோடு தொடர்புடைய வேறு பலவற்றை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும், ஒரு மனக்கிளர்வை ஏற்படுத்த வேண்டும்.
அப்போதுதான் அந்த படைப்பாளி வெற்றி பெற்ற படைப்பாளி ஆகிறார். ஒரு நல்ல கவிதையாக அதை நாம் போற்றுகிறோம். அந்த குயில் பாட்டில் பாரதி சொல்வார், காணப்பறவை கலகலனும் ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டும் இசையினிலும், ஆற்று நீரோசை அருவி ஒளியினிலும், நீல பெருங்கடல் என் நேரமுமே தானிசைக்கும், ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும். எப்படி சொல்கிறோம்? மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊறிடும் தேன் வாரியிலும், ஏற்ற நீர்ப்பாட்டின் இசையினிலும், நெல்லிடிக்கும் பெண்பர் குக்கூ என கூடும் குயில் பாட்டின் ஒளியினிலும், சுண்ணமிடிப்பார்தன் சுவை மிகுந்த பண்களிலும், பண்ணை மடவார்கள் பாடும் பாட்டினிலும், வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்திடும் ஓர் கூட்டமுத பாட்டினிலும், வேயின் குழலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும், நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும், நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் அப்படிம்பார் பாரதி அந்த குயில் பாட்டில். அந்த குயில் பாட்டை எனக்கு கவிஞர்கள் இந்த இசையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று எழுதியது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏனென்றால் நாம் இயற்கையை விட்டு வெகு தூரத்திற்கு கடந்து வந்து விட்டோம். எப்போதாவது தான் இயற்கையை, வானத்தை கூட நாம் பார்ப்பதில்லை. எத்தனை பேர் தினமும் வானம் பார்க்கிறோம், நிலவு பார்க்கிறோம். நின்று நறுக்கி எறிந்த நகத்தை போல இருக்கும் நிலாவே, நீ நகர்ந்து நகர்ந்து செல்வதெங்கே சொல்லு நிலாவேம்பார் சுரதா. அது எப்படி பார்த்துருக்க? நறுக்கி எறிந்த நகத்தை போல இருக்கும் நிலாவேம்பார். அந்த நிலாவை, அந்த பிறை நிலாவை நாம் பார்க்கிறோமா என்றால் எப்போதாவது நான் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் பௌர்ணமி என்றால் ஒரு செய்தி, குறுஞ்செய்தி தவறாமல் அனுப்புவேன். நிலா பாருங்கள் வானில், நிலா பாருங்கள் வானில் என்று. ஒரு நாள் முகநூலில் கூட அதை நான் போட்டிருந்தேன். இப்படி நம்ம இயற்கையை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு நல்ல கவிதைகளை அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி நான் 20 ஆண்டு காலமாக எனக்கு நட்பு. இதுவரை ஒரு ஆண் நண்பர்கள், ஆண் பெண் நட்பில் ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய நண்பர்களை நான் சொல்லுவேன். ஒரு சொல் கடினமான சொல் சொன்னதில்லை எங்களை. ஒரு முறை கூட மனம் கோணும்படி, அதாவது பெண்கள் பழகுகிறார்கள், எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள் என்றால் எப்போது பார்த்தாலும் கவிஞர் அவர்கள் சமூகம் சார்ந்த பேச்சை தான் பேசுவார்கள். ஒரு பெண்ணிடம் பேசுகிறோமே என்றெல்லாம் இப்போ சொல்லலை, நான் இப்போ எல்லாருக்கும் வயசாகிடுச்சு, 20 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே. அப்படி ஒரு நெறியாளர், எவ்வளவு தூரமானாலும் அவரை நம்பி பயணிக்கலாம். நான் எந்த ஊருக்கும் போனதே இல்லை. ஏனென்றால் எனக்கு தனியாக போக பயம், யாருடனும் போகவும் பயம். அதனால் நான் போனதே இல்லை. ஆனால் கவிஞரை நம்பி எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் தனியாக செல்லலாம். அப்படி அதற்காக சகோதரி என்றும் அழைக்க மாட்டார், தோழிதான், நண்பர்கள் தான். அப்படி ஒரு நேர்மை, அப்படி ஒரு துணிச்சல் தருகின்ற அப்படி ஒரு பண்பாளர் அவர். அவருடைய வீட்டிற்கு நான் அடிக்கடி செல்வேன். மேரி அவர்கள் அவ்வளவு அற்புதமாக தேநீர் தயாரித்து தருவார்கள். ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து ரொம்ப அற்புதமாக எழுதி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எல்லாரையும் ஆற்றுப்படுத்துவார். நான் இதில் கூட கேட்டேன், அவர் முகநூலில் எழுதியிருந்தார், கவிஞரே நான் என்ன பேச வேண்டும் என்று. நீங்கள் உங்கள் தந்தையை பற்றியும் அவர் பற்றிய ஒரு கவிதையும் வாசித்தாலே எனக்கு போதும் என்று தான் சொன்னார்கள். இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? உண்மையில் நான் கேட்கிறேன். எவ்வளவோ நாம் வெளியீட்டு விழாக்களுக்கெல்லாம் போகிறோம். அதன் பிறகு கூட எனக்கு தொலைபேசி செய்திருக்கிறார்கள், என்ன கவிஞரே நீங்கள் இந்த கவிதையை சொல்லுவீங்கன்னு நினச்சேன், இதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஏதோ நம்ம மனசுக்கு பட்டது தான் நம்ம சொல்கிறோம். ஒரு ரசிகராக இருந்து தான் நம்ம சொல்கிறோம். ஒரு ரசிகராக இருப்பவர்களால் விமர்சனம் செய்ய முடியாது, விமர்சகர்களால் ரசிகர்களாக இருக்க முடியாது. நான் ஒரு கவிதைகளின் ரசிகராகவும் அவ்வப்போது கவிதை எழுதுபவராகவும் இருந்து கவிஞர் அவர்களுக்கு அவருடைய கவிதைகள் பற்றிய என்னுடைய அபிப்பிராயங்களை பகிர்ந்திருக்கிறேன். எல்லோருமே அருமையாக பேசினார்கள். ஒவ்வொருவர் பற்றியும் நான் பேச விரும்பினேன், ஆனால் நேரமில்லை. 7:51 காட்டுகிறது கடிகாரம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இந்த விழாவை நடத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் முதல் நன்றி நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் டைரக்டர் திரு லிங்குசாமி, எனக்கு எங்கள் டீம் கேப்டன், என்ன டீம்ங்கிறது கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் சொல்கிறேன்.
ஸோ எங்கள் கேப்டனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் இவரை அறிமுகப்படுத்தியதுக்கு. ஸோ அறிமுகம் ஆகி கொஞ்ச நாளே ரொம்ப க்ளோஸ் ஆகினார் மிஸ்டர் ஜெயபாஸ்கர். அவர் கவிதைகள் படிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு புதிய ஃபீலிங்கே வருது எனக்கு. அது ஜெயபாஸ்கர் கவிதை படிக்கும்போது சந்தோஷத்தை தவிர அவரோட கவிதைகளை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. எங்கேயாவது பொன்னாடை போத்தினா ஃபஸ்ட்டு அவர் நினைவு தான் வரும். எங்கேயாவது மௌனாஞ்சலி சொல்லி நிறுத்த சொன்னால் அவர் நினைவு தான் வரும். எங்கேயாவது ஒரு மொபைல் ஃபோன் ரோட்டில் யாரோ ஒருத்தன் குடிச்சு படுத்திருக்கான் அடிக்குதுன்னா அவர் நினைவு தான் வரும். அந்த அந்த கவிதையை பற்றி ஒரு சின்ன விஷயம், ஒருத்தர் வந்து ரோட்டில் குடிச்சிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்பார், மொபைல் அடிக்கும். அப்போ ஒருத்தர் பஸ் ஏறி போகும்போது அதை பார்த்துட்டு போகும்போது இது யாரோட ஃபோனாக இருக்கும், ஒருவேளை அவரை கூட குடிச்சவனோட ஃபோனாக இருக்குமா, இல்லை அவர் ஆஃபீஸ்லேருந்து ஏன் வரலன்னு கேட்டு ஃபோனா, இல்லை வேறு ஏதாவது கடன்காரங்க ஃபோனா, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் முடிக்கும்போது யாராக இருந்தாலும் சரி அவர் பொண்ணாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்பார். அது அமேசிங் டச். அதுமாதிரி மௌனாஞ்சலியை பற்றி சொல்லும்போது அந்த ஒரு நிமிஷத்தில் யாரும் அந்த இறந்தவரை பற்றி நினைக்கிறாங்களாங்கிறது பெரிய டவுட்டு. ஆனால் உண்மையாலே இந்த ஒரு நிமிஷம் சொல்கிறவங்க முக்கியமாக அந்த 60 செகண்ட் தான் எண்ணுவாங்க. அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அண்டு சிரிப்பை பற்றி பேசும்போது காமெடிங்கிறது அடுத்தவங்களை சார்ந்தது, நம்ம மட்டும் இல்லைங்கிறது பியூட்டிஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பார். நான் எக்ஸாக்டாக அந்த கவிதையோட அர்த்தம் மட்டும்தான் நான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக தெரியாது எனக்கு. ஸோ ரொம்ப பல வகையில் அவரை ரசிச்சிருக்கேன். அதாவது ஒரு டாபிக் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான டாப்பிக்கும் மயிலை பற்றி எழுதியிருக்காரு. அதாவது பேசினா பேசினே இருக்கலாம். ஆனால் இந்த மகளை பற்றி எழுதினது, இப்போ நாமுத்துக்குமார் ஒரு வார்த்தை சொல்வார், மகளை பெற்ற அப்பாவுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்தது அல்ல. இது வந்து எவ்வளோ உண்மைங்கிறது மகளை பெற்ற எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஆச்சரியம்னா மகளை பற்றி அவ்வளோ எழுதியிருக்காரு. அவருக்கு 2 பையன். இது எனக்கு ரொம்ப புரியாத விஷயமா இருக்குது. மகள் இல்லாமல் மகளை பற்றி புரிஞ்சிக்க முடியுமா? அது ரொம்ப ஆச்சரியம். ஆனால் என்ன அப்புறம் யோசிச்சேன்னா, எல்லார் வீட்லேயும் மகள் இருக்கா. நம்ம அம்மா ஒரு நாள் மகள், நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு நாள் மகளாக தான் இருந்தவா, அப்புறம் நமக்கும் மகளோ இருந்தால் மகள். ஸோ மகளுங்கிறது எல்லாரோட பெண் வாழ்க்கையிலையும் ஒரு மகள் இருந்திருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிக மிக ரொம்ப நல்ல ஒரு புக்கு. பெண்ணை பற்றிய மகள், பெண்ணுங்கிறது வீட்டில் கல்யாணம் ஆகி போன ஒரு பெண்ணை பற்றி எழுதிய விஷயங்கள் அத்தனையும் நிஜம். படிக்க படிக்க இவ்வளோ தூரம் ஒருத்தர் விளக்கி சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம் மகளை பற்றி. அது மகளோடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கிறது பெரிய விஷயம். அது எத்தனை அப்பாக்களுக்கு புரியும் தெரியல. 90% அப்பாக்கெல்லாம் புரிஞ்சுப்பாங்க மகளை பற்றி. அதில் டைரக்டர் நம்ம லிங்குசாமி சாருக்கு 2 மகள். நான் எப்போவுமே ரொம்ப பொறாமையாகப்படுவேன், எனக்குலாம் ஒரே பொண்ணு தான். ஸோ 2 மகள் இருக்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை. இன்னும் ஜெயபாஸ்கரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. எனக்கு சின்ன சின்ன வருத்தங்களில் ஒரு வருத்தம் வந்தது, சினிமாவில் நிறைய காட்டுறான், காதல் காட்டுறாங்க, டூயட் காட்டுறான், சண்டை காட்டுறான், என்னெல்லாமோ காட்டுறான். ஒரு இடத்துல கூட பின்னாடி கவிதையை காட்ட மாட்டேங்கிறான். ஒரு சின்னதாக 2 வரி கவிதை எழுதி காட்டலாமே. மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறான். ஒரு கவிதையை பார்த்தா அது யார் கவிதைன்னு யோசிப்பான். நாளைக்கு அது மூலம் கூட அந்த கவிஞருக்கு ஒரு பேர் வரும். இப்போது கவிஞருக்கு பேர் வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டம். இந்த சின்ன சர்க்கிள் இவங்க தான் திருப்பி திருப்பி நம்ம வரோம். எந்த விழாவில் போனாலும் இந்த 50 பேர் தான் இருப்பாங்க. இது இன்னும் பரவணும், கவிதை உலகம் பரவணும், பெருசாகணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்கள் பண்ணோம். அதில் ஒரு விஷயம் இந்த சினிமாவில் காட்டுறது. அதில் எனக்கு இன்னொரு சந்தோஷமான நம்ம கேப்டன் அண்ட் டைரக்டர் லிங்குசாமி, அவரோட பிடிச்ச ஒரு கவிஞர் அப்துல் ரஹ்மான், அவர் பேரில் 3 வருஷமாக ஒரு ஹைக்கூ விழா நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 20,000 கவிதைகள் வருது. அத்தனை கவிதைகளும் படிக்கும்போதே யாரோ ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே சந்தோஷம், அந்த ப்ரைஸ் வாங்கணும். இவ்வளோ பேரோட தூண்டுதலாக அவர் பண்ணியிருக்கார். அப்போ இது வரைக்கும் ஒரு 25,000 கவிதைகள் கிட்டத்தட்ட வந்திருக்கு. அது செலக்ட் ஆச்சு ஆகலை. ஆனால் இத்தனை பேரோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு டைரக்டர். கவிதை எழுதுறது மட்டுமே ஒரு சக்ஸஸ்.
அதில் ப்ரைஸ் வாங்காதது அடுத்தது. ஒருத்தர் கவிதை எழுதி முடித்து முதல் சந்தோஷப்படுறது அவராக தான் இருப்பார். இது நல்ல கவிதை இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. கவிதைகளை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும். எனக்கு அது ரொம்ப ஆசை. மக்கள்கிட்ட நிறைய ரீச் ஆகணும். இவர் டைரக்டர் கேப்டன்னு ஏன் சொன்னேன்னா, நாங்கள் சீக்கிரத்தில் ஐபிஎல் மாதிரி ஹைக்யூ டீம் இறங்கிக்கிறோம். அதில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி இவர் தான் கேப்டன். டீம் ரெடி பண்ணிட்டார். 12-20 பேர் வச்சுருக்காரு. மற்ற ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் கோயம்புத்தூர், திருச்சி ரெடி பண்ணி ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய போட்டியாக நடத்தணுங்கிறது என்னோடய ஆசை. இதை லாஸ்ட் 1 இயர் பேக் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கான அப்போ தான் கவிதைகள் இன்னும் நிறைய வளரும். இன்னும் நிறைய பேர் கவிதைகளை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி ஜெயபாஸ்கர்ங்கிறது மாபெரும் கவிஞர். ஒரு சின்ன சர்க்கிளில் தான் தெரியுது. உலகம் ஃபுல்லாக பாராட்ட வேண்டிய ஒரு மனிதர். உலகம் ஃபுல்லாக தெரியும். எல்லா கண்ட்ரியிலும் அவருக்கு ரசிகர் இருக்கிறாங்க. ஆனால் தோனி அளவுக்கோ கோழி அளவுக்கோ அவர் ஃபேமஸ் இல்லை. அது மாதிரி கொண்டு வரணும் அவரை. அவ்வளோ பெரிய ரைட்டர். எத்தனையோ மனசை வந்து சந்தோஷப்படுத்தியிருக்கார். எனக்கெல்லாம் கவிதை பிடிச்சேன்னா அது ஒரு 10 நிமிஷம் அதிலே உட்காந்துருப்பேன். அதையே யோசிச்சுன்னு இருப்பேன். அடுத்த கவிதை போகிறதுக்கு முன்னாடி இந்த கவிதையை ரசித்து முடிப்பேன். ஒரு கவிதை புக் படித்தா 4 பேர்கிட்ட பேசுவேன். அதில் 3 பேருக்கு புரியாது. பரவாயில்ல, புரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேசுங்க, நிறைய கவிஞரை பற்றி சொல்லுங்கள். 2 பேருக்கு போர் அடிக்கும், ஒருத்தனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் என்னைக்காவது கேட்பான் என்ன கவிதை என்ன. அதனால் கவிதைகளை பற்றி நிறைய பேசி அதை வளர்க்க நம்ம ட்ரை பண்ணணும். இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்டு என்னை அனுபவித்து எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்த கவிஞர் ஜெயபாஸ்கருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்டு இன்னொரு, அதாவது இன்னைக்கு எல்லா பெரிய ஆக்டர்ஸும் எடுத்த உடனே ஒரு குட்டி கதை சொல்லுவாங்க. ரஜினியாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அது மக்கள்கிட்ட ரொம்ப போய் சேருது. இந்த குட்டி கதையை ஆரம்பித்தது யார் தெரியுமா? இவர் தான், நம்ம டைரக்டர் சார் பாக்கியராஜ் சார். அவர் தான் ஆரம்பித்தார் இந்த குட்டி கதைங்கிறது. அன்றைக்கி அவர் ஆரம்பிக்கும் போது யாரும் தெரியாது. பிற்காலத்தில் அது ஒரு முதலமைச்சரை கூட உருவாக்கும் போல இருக்குது. அப்படி இருக்குது. ஸோ குட்டி கதைங்கிறது நமக்கு அன்றைக்கி எல்லாருக்கும் பாக்கியா புக்கில் 2 பேஜ் எழுதும்போது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக படித்தோம். அந்த கான்செப்ட் புதுசு. இன்றைக்கி அது ஒரு பெரிய பேச்சுக்கு அது ஒரு பெரிய துணையாயிடுச்சு. எல்லாரோட பேச்சுக்கும் குட்டி கதையில் தான் ஆரம்பிக்கிறான், இல்லை முடிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ்வளோ தூரம் ஒரு பெரிய சிந்தனையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. நீங்களும் இதெல்லாம் சொல்லி நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது நல்ல விஷயமா பண்ணலாம். தேங்க்யூ.